ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. ஸோ நிறைய சாதனைகள் வந்து நம்ம புரிஞ்சுட்ருக்கோம் தான் சொல்லணும். மற்றும் ஒரு மிகப்பெரிய மைல்ஸ்டோன் வந்து நம்ம ரீச் பண்ணியிருக்கோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் அ ஹியூஜ் மைல்ஸ்டோன் ஃபார் அவர் டீம். தேங்க்ஸ் டு ஆல் த லாயல் ஃபேன்ஸ் ஆஃப் மகாநதி, யூ கைஸ் மேட் இட் பாசிபிள் அப்படின்னு சொல்லிட்டு பிரவீன் முன்னாடி சாரையும் வந்து நம்ம லக்ஷ்மி பிரியா தான் டேக் பண்ணியிருந்தாங்க. அப்படி என்ன ஒரு பெரிய மைல்ஸ்டோன் ரீச் பண்ணியிருக்காங்க அண்ட் அப்படி மிகப்பெரிய ஒரு சாதனை என்ன புரிஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது ஒரு நார்மலாக எப்போயும் போகிற மாதிரி ஒரு சீரியல் தான். பட் இந்த ஒரு சீரியலுக்கு எந்த லெவலுக்கு ஃபேன் பேஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. ஸோ நம்ம வந்து அந்த லெவலுக்கு வந்து வீக்காவையும் சரி மகாநதியும் சரி கொண்டாடிட்டு இருக்கோம். அதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ரூஃப் மாதிரி தான் இது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைம்ஸ் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஒரு ஆர்டிக்கலில் மகாநதி 600 எபிசோட் செலிப்ரேஷனுக்கு ஒரு விஷயமே வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அந்த சீரியலை பற்றின ஆர்டிகல்ஸுமே வந்து ஷேர் பண்ணி ஒரு கிராட்டிடியூட் போஸ்ட் மாதிரி, அதாவது ஒரு ஹாப்பி போஸ்ட் செலிப்ரேஷனுக்காக ஒரு விஷயம் தெரிவித்து ஒரு அழகான ஒரு போஸ்ட் வந்து ஆர்டிக்கல் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதுவும் டைப்ஸ் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய ஆர்டிக்கல். அதில் நம்ம 600 எபிசோட் செலிப்ரேஷனுக்கு, ஸோ லாஸ்ட் டைம் 500 எபிசோட் செலிப்ரேஷனுக்கு ஈவன் விஜய் டிவி அட்மின் கூட வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு விஷ் பண்ணலையேன்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய வருத்தத்தில் இருந்தோம். பட் இப்போ வந்து பாருங்கள், டைம்ஸ் ஆஃப் இந்தியா தினமணி அப்படின்னு சொல்லி தினமணியுமே அப்டேட் போட்டிருக்காங்க. அது அடுத்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். பட் பேக் டு பேக் நமக்கு பெரிய சாதனைகள்லாம் வந்து புரிஞ்சுட்டு இருக்குது. இது எல்லாத்துக்குமே முக்கியமான காரணங்கள் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வீக்கா மேலே வச்சிருக்க ஒரு லவ் அண்ட் மகாநதி ஹோல் டீம் அவங்களோட முழு ஒரு உழைப்பு வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாத்துக்குமே ஒரு காரணம். ஸோ அவங்க போட்ட உழைப்புக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை கிடச்சிருக்கு. பட் இருந்தாலும் இவ்வளோ தூரம் அவங்க அடைஞ்சதுக்கு மற்றும் ஒரு ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா வீக் ஆஃப் ஃபேன்ஸ். ஸோ அந்த லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களை கொண்டாடிட்டு இருக்காங்க. அது மட்டுமே காரணம். இந்த லெவலுக்கு வந்து ரீச் கிடச்சிருக்குன்னா, ஸோ எந்த ப்ரோமோ பார்த்தாலும் அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீக்கோட ஃபேன்ஸ் வந்து மகாநதி ப்ரோமோன்னு கேட்போம். ஸோ வந்து ஒரு நாள் மகாநதி ப்ரோமோனாட்டி நம்மளுக்கு வந்து ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீக்கான்னு சொல்லி ஒரு பெரிய ட்ரெண்டிங் ஆக்கிட்டு இருக்கும். ஸோ அதுக்கான ஒரு மிகப்பெரிய அடையாளமாக தான் எதுவுமே நான் பார்க்குறேன். ஸோ 500 எபிசோட்ஸ்க்கு கிடைக்காத எல்லா விஷயமும் இங்கே 600 எபிசோட்ஸ்க்கு நம்மளுக்கு கிடச்சிட்டு இருக்கு. மற்றும் ஒரு மிகப்பெரிய சாதனையை நம்ம மகாநதி டீம் வந்து புரிஞ்சிருக்காங்க. ஆல்ரெடி 600 எபிசோட்ஸ் கடந்து போகிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். 2.5 வருஷ பயணம் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பராக போயிட்டுருக்கு இப்போ கரண்ட் ட்ராக்மே. ஸோ அந்த அளவுக்கு வந்து மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்தளவுக்கு டீம் எஃபோர்ட்டும் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஹோல் டீம் அண்ட் காஸ்ட் குரூப்புமே நம்ம சிலந்து ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்களையும் இந்த இடத்துல சொல்லிடலாம். இன்னும் நிறைய சாதனைகளை அவங்க வந்து ரீச் பண்ணணும். அதுதான் நம்மளோட ஆசை. 1000 இல்லைங்க 2000+ எபிசோட்ஸ் வந்து ரீச் ஆகணும். அந்த அளவுக்கு நம்ம சப்போர்ட் கொடுத்துட்டே இருக்கணும் அவங்களுக்கு. அது மட்டும் தான் என்னோட மிகப்பெரிய ஒரு ஆசை. இக்கா அப்புறம் அந்த டீமில் ஒர்க் பண்ணுற எல்லாருமே அதுக்கு வந்து காரணம். ஸோ அதுக்கு மற்றும் ஒரு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வீக்கா ஃபேன்ஸ். அவங்களுக்கு இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய நன்றியும் தெரிவித்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த டீமுக்கு எல்லாம் விஷ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ மறக்காம கமெண்ட்டில் விஷ் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பாய்.